ஃபோன் இல்லாத லைஃப்லாம் வேஸ்ட்டு மச்சான். இப்போ பாரு பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மச்சான் மஜாவாக இருக்குது. ஏய் ஆமாண்டா மச்சான், இது ஒரு தண்ணி உலகம் என்னடா. ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையே ஒரு நரகம் மாறுறா. இப்படியே இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கும்டா. டேய் மச்சான் வாங்கடா ஆன்லைன் கிளாஸ் கவனிக்க போகும். அப்போ தான் படித்து கொஞ்சம் மாட்டு ஹரியரை கிளியர் பண்ண முடியும். இவன் யார்றா மச்சான் ஆன்லைன் கிளாஸா? ஃபோனை பார்த்து மஜா பண்ணுறா, அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸா? ஆன்லைன் கிளாஸ் ஆமாம் மச்சான், நீயே ரீல்ஸ் பார்க்கவா மச்சான்? இது ஒரு புது உலகம் மச்சான். சரிடா வாடா பார்ப்போம். ஏய் என்னடா வீட்டிலேருந்து காலாக வந்துடுதுடா, என்ன பண்ணுறது மச்சான்? நான் உனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் பாரு. டேய் திருப்பி கால் பண்ணுறாங்கடா. டேய் அம்மா தானடா எடுத்து பேசுடா மச்சான். சரிடா மச்சான் ஏறா அட்டன் பண்ணுறேன். ஹலோ அம்மா, என்னம்மா? அப்படிலாம் வர முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா நொயின்னு ஃபோன் அடிக்காது, ஃபோனை வச்சு தொலை. இது வேறு வேலையே இல்லை, எந்த நேரமும் ஃபோனை பண்ணிக்கிட்டு அங்கே வா இங்கே வா கடைக்கு போ, கடுப்பாக இருக்கு மச்சான். என்னடா இப்படி இருக்காங்க? அதெல்லாம் கண்டுக்காத மச்சான், நான் உனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் பாரு. ஆமாம் மச்சான், நானும் தெரிவிக்கப்பட்ட உதவி தான், ஒரு ஆளே இல்லை. யார்ல நீ? பேசிக்கலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஃபோனை தட்டி விட்டு நீ பேசிக்கலாம்னு சொல்கிற? இப்போ ஃபோன்லாம் உடஞ்சிட்டு இப்போ யார் எதுனா இது பண்ணுறது? கொஞ்சம் அவரத்துக்கு நீ வந்து தட்டி விட்டுட்டு இருப்பியா? என்ன ப்ரோ இல்லை ஒரு அளவு தான் தெரியும் மச்சான். என்ன மச்சான் ஃபோனை வேற தட்டி விட்டு உடச்சிட்டான் மச்சான். அவன் பாட்டுக்கு என்ன பண்ணனே தெரில மச்சான். ஃபோன் இல்லாமல் அங்கே வீட்டில் இருக்கவே முடியாது மச்சான். நைட்டு தூங்க கூட முடியாது மச்சான். என்ன பண்ணனே தெரில மச்சான். எவ்வளோ நேரத்துக்கு? சரி மாப்பிள்ள, சரி மச்சான் பார்ப்போம், போயிட்டு வரேன் சரியா? மாப்பிள்ள இல்லை என்னாச்சு உனக்கு? மாப்பிள்ளை தூக்கல மாப்பிள்ளை, உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஏழு.
என்ன வேணும்? எனக்கு கடைசியாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது தான் ஞாபகம் இருக்குது. நான் இப்போ உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனா? அம்மா இது முன்னாடி நிற்கிறது என்னது? ஆமாம், நீ யார்? நான் தான் மொபைல் ஃபோன் உங்களோட ஆள் மனசில் இருக்கேன். இதை பாரு, இந்த ரீல்ஸ் இதுக்கப்புறம் நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன். பண்ணணும். நீ இதை மட்டும்தான் என்னை கட்டாயப்படுத்தாது. இதை மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும். இல்லை முடியாது. இங்கேயே தான் இருக்க போகிற நீ. என்னை வற்புறுத்தாத. நீ சொல்கிறதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். என்னை விட்டுரு. இதை நான் பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறேன். என்னை பண்ண வைக்காத. என்னை கட்டாயப்படுத்தாத. நான் இதை விரும்பலை. இது நல்லா இருக்கு. இல்லை, நான் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். இல்லை, யாரும் நான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹலோ தம்பி. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. என்ன செய்யணுமா? இந்த கொஞ்சம் கடைக்கு போகணும். கொஞ்சம் இந்த வரியா? கிளம்பி வரேம்மா. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட முதலே பாசமாக நடந்துக்கங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட ஃபோனை வாங்கிடுங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு நல்லதை சொல்லி புரிய வைக்கணும். நீங்களுமே தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் என்ன மாதிரி யாருக்குமே நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கங்க. என்னோட இந்த கதையே ஒரு மாறலாக இருக்கட்டும்.